நீங்கள் கடின சிந்தை உள்ளவராக இருந்திருந்தால் உங்களை சூழ உள்ளவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா கூறியது. இது ஒரு குர்ஆன் வசனமா என்று கேட்டு, குர்ஆன் வசனம் சூரத்து ஆல இம்ரான் வரக்கூடிய ஒரு வசனம், எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லை. சூரத்து ஆல இம்ரானில் வரக்கூடிய ஒரு வசனம், ஒலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபத்து மின் ஹவுலிக. இதான் அந்த வசனம். நீங்க அதை சூரத்து ஆல இம்ரான்ல பார்க்கலாம். அது மிகவும் தெளிவா குர்ஆனுடைய வசனம். ஐவேளை பேணி தொழுவதால் உணவு விஸ்தீரம் ஏற்படுமா? மேலும் ஐவேளை பேணி தொழுவதனால் உலக வாழ்வு செழிப்பாக அமையுமா? உண்மையில இந்த தொழுவதன் காரணமாக பொருளாதார சிக்கல்கள் நீங்கும், பல வகையான கஷ்டங்கள் நீங்கும் என்று ஹதீஸ்கள் வந்திருக்கு. அது உண்மை. அதே மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் சிலவும் கூட நேரடியாக அந்த கருத்தை தராவிட்டாலும் அந்த கருத்தை தரக்கூடிய வசனங்களும் அல் குர்ஆனிலே காணப்படுகிறது. நாங்கள் அதனை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் அந்த கருத்து இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, எப்போதும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை சோதனைக்காக படைத்திருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் கண்டிப்பாக ஏதாவது துன்பங்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கு. அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வித்தியாசமாக இருக்கு. ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதிப்பார், இன்னொருவருக்கு அல்லாஹ் வறுமையை கொடுத்து சோதிப்பார், ஒருவருக்கு அல்லாஹ் வறுமையை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து சோதிப்பார். இப்படி பல வகையான சோதனைகள் இந்த உலகத்தில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எனவே எதுவும் இந்த உலகத்தில் நிலையாக இருக்கும் என்று நாங்கள் கருதக்கூடாது. ஆனால் ஈமான் கொண்டவனாக இருந்தால், தொழுகையை நல்ல அழகாக பேணி தொழுபவனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப வாழுபவனாக இருந்தால், அவன் மோசமான நிலைமைக்கு மாறிவிட மாட்டான். படுமோசமான பிச்சை இருப்பவனாக, படுமோசமான வாழ்க்கை நிலை அவனுக்கு வரமாட்டாது என்ற உண்மையைத்தான் நாங்கள் இங்கே சொல்ல முடியும். எனவே நாங்கள் தொழுவது உண்மையில் எங்களுடைய பொருளாதாரத்தில் விஸ்தீர்ணம் வர வேண்டும் என்றோ அல்லது உலக வாழ்க்கை செழிப்பாக அமைய வேண்டும் என்பதற்கோ தொழவில்லை. மாற்றமாக ஏன் தொழுகிறோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காகவும், அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவும், மூன்றாவது எங்களை நாங்கள் ஆன்மீக ரீதியாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் தொழுகிறோம். இவை கிளை விளைவு. அந்த விளைவு வரலாம், வராமல் போகலாம். நாங்கள் தொழுவது இவற்றுக்காக வரும் என்பதனைத்தான் நாங்கள் மிக கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தொழுகிறேன் ஆனால் ஒன்றும் வருவதில்லை என்று நினைக்கக்கூடாது. தொழுவது அதற்காக வரும். அதாவது என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக அமையணும், பொருளாதாரம் நல்ல விஸ்தீர்ணமாக அமையணும், இதற்காக அல்ல நாங்கள் தொழுவோம். தொழுகையுடைய நோக்கத்தை அல்லாஹ் அப்படி ஒருபோதும் சுட்டி காட்டவில்லை. அடுத்தது, அல் குர்ஆனை மரணமிட்டவர்களுக்கு அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேரை சுவர்க்கத்துக்கு கூட்டிச் செல்லலாம் என்பது உண்மையா? அப்படியானால் அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் நிலைப்பாடு இதனை விட உயர்வானதா என்று கேட்டு, இப்ப நாங்க விலைக் கொள்ளணும். இந்த சுவர்க்கத்துக்கு கூட்டின்னு போறது சும்மா அப்படி மாஸ்டர் வழியிருந்து நீங்க நான் 10 பேர் வாங்க நான் கூட்டு போறேன் என்பது அல்ல. அப்படி ஒன்று இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தும் கூட அப்படி, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தும் கூட அப்படியானது. அதுக்கு 2 அம்சங்கள் முக்கியம். ஒன்று, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஷஃபாஅத் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, இன்னின்ன ஆளுக்குத்தான் நீ ஷஃபாஅத் செய்யலாம் என்றும் அல்லாஹ் சொல்வான். இந்த 10 பேர், இந்த 5 பேருக்கு தான் நீ ஷஃபாஅத் செய்யலாம் என்று அல்லாஹ் சொல்வான். நாங்க நினைச்சாக்களை கூட்டிட்டு போயிடலாம். எழுப்பி நின்று நீங்க 10 பேர் வாங்க சொர்க்கத்துக்கு போகணும் கூட்டு போயிடலாம். அல்லாஹ் சொல்லுவான், இந்த 10 பேரை தான் நீ கூட்டு போ. அர்த்தம் இல்லையன்னு நீங்க சொல்லலாம். அர்த்தம் இல்ல மாதிரி தானே அனுமதியும் இருக்கணும். போதாத்துக்கு அல்லாஹ் தான் தெரிவு செய்வார். நான் ஷஃபாஅத் செய்யறாக்கள் அல்லாஹ் தான் தெரிவு செய்வார். அப்படி ஷஃபாஅத்துக்கு பொருள் இல்லைன்னு நீங்க சொல்ல. உண்மையில ஷஃபாஅத் என்பது ஒரு கண்ணியமே தவிர அல்லாஹ்வுடைய நீதியை குலைக்கிற ஒரு வேலை அல்ல. நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு கண்ணியம். அவ்வளவு உதாரணமாக பெரிய ஒரு கூட்டம் உண்டு, பெரிய பெரிய ஆக்கள்லாம் கூடிக்கிற கூட்டம். இதுல ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு ஸ்பீச் ஒன்று செய்ய வச்சால் எல்லாரும் ஸ்பீச் கேட்கவா வந்திக்கிறாங்க. சின்ன பிள்ளை இல்லை, அந்த பிள்ளைக்கு ஒரு கண்ணியம் அது அவ்வளவு. அப்படியே தான் அந்த பாஷர் படி குர்ஆன் அப்படி படிச்சவங்களுக்கு பாடமாக்களுக்கு கண்ணியம் அது தவிர அவர் குழப்பேல. உதாரணமே இந்த குடும்பத்துல ஒத்தரும் இல்லை மரணமிட்டவர், இன்னொரு ஆண்ட குடும்பத்துல மரணமிட்டவர் 10 பேர் வைங்களே. இப்ப அந்த 10 பேரும் அந்த குடும்பத்தில் இருக்கிற 100 பேரை இழுத்துன்னு போறா. அப்ப யாராலும் சரி எவ்வளவு மோசமானவனையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும். அநீதியா அல்லாஹ்வுடைய சட்டத்தில் ஒரு நாளும் அநீதி வராது. அல்லாஹ்வுக்கு தெரியும் மனுஷனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தால் தூக்கின்னு போய் தருவோம்.
உள்ள வேலையெல்லாம் செய்வோம். எனவே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்னா ரெண்டு விஷயம், ஷஃபாத் செய்ய அனுமதி வேணும், இன்னின்ன ஆக்களுக்கு தான் ஷஃபாத் செய்யலாம் மட்டும் அல்லாஹ் தெரிவு செஞ்சு செய்வான். எனவே ஷஃபாத் என்றது அவ்வளவுதான், வேறொன்று செய்ய. அப்படித்தான் இருந்தால். ஆனா இந்த ஹதீஸ் இப்படியானதல்ல. உண்மையில ஹதீஸுடைய பொருள் என்னவென்றால் மரணமிட்டு விளங்கி நடைமுறைப்படுத்திய, சும்மா பாடமாக்குன்னா கிளிப்புள்ளையும் பாடமாக்கிடும். எகிப்துல சில கிறிஸ்தவர்களுக்கும் குர்ஆன் பாடம், சில கிறிஸ்தவர்களுக்கும் குர்ஆன் பாடம் எகிப்துல. அப்ப அவன் போயிடுவானா 10 பேரை கூட்டிட்டு. வெறும் மரணம் விடுதல் அல்ல, அது எல்லாருக்கும் மேலும் பேப்பரே போட்டானே, அதுக்கு மேலும் சும்மா மரணம் விடுவது என்பது வெறும் மரணம் விடுவது எல்லாருக்கும் அதுவல்ல. மரணமிட்டு விஷயத்தை வழங்கி அதுக்காக வாழ்ந்து போராடி போறோம். இவர் தான் அப்படி போறோம். தவிர வெறும் மரணம் விடுப்போர் அல்ல என்றதான் நாங்க கவனமா விளங்குவோம். அதே போலதான் இங்க கேட்டது மாதிரி அதை பயிற்றுவிப்போம். அதை நீ சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ஆள் செய்கிற நன்மைக்கு இன்னொரு ஆள் காரணமாக இருந்தால் அவர் நன்மை இவருக்கு, அவருக்கு கிடைக்கிற அதே நன்மை இவருக்கு கிடைக்கும். சொல்ல தேவையில்லை. ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆளை பயிற்றுவித்தால் அந்த மாணவன் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் இவருக்கும் பங்கு இருக்கும். அந்த வகையில் அவரும் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை பெறுவார் என்ற சந்தேகம் இல்லை. ஆனால் ஷஃபாத் சொன்னால் இதுதான் என்றதை நாங்க மிச்சம் கவனமாக விளைவிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கடைசி நபர் வரை ஷஃபாத்துக்குரிய பொருள் அது. இதோடு நாங்கள் முடிப்போம். வாக்குதவன் பில்லாஹி பில் ஆலமீன்.